விரும்பினார். அதனால தேவன் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தார். இப்போ தேவன் மனிதனோடு கூட இருந்தார். அந்த தேவன் காலம் ஃபுல்லா மனிதனோடு கூடவே இருக்க முடியாது. எல்லா நேரமும் அவனோடு கூட இருக்கவும் முடியாது. அதனால தேவன் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார். இப்போ ஆதாம் அவளை பார்த்து என்ன சொல்றான்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள், ஆகவே இவள் மனுஷி எனப்படுவாள் என்று ஆதாம் அவளை பார்த்து கூறுகிறான். அதுக்கப்புறம் தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்போ தேவன் ஆதாமுக்கு ஒரு தாயை போலவும் ஒரு தகப்பனை போலவும் ஆதியிலே செயல்பட்டிருக்கிறார். தேவன் ஆதாமோடு இருந்தார், ஒரு தாயை போல இருந்தார், ஒரு தகப்பனை போல இருந்தார். தாயை போல அவனை அரவணைத்து அன்பு காட்டி வழி நடத்தினார். தந்தையை போல அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் ஆதியில எப்படி தேவன் ஆதாமுக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும்